ஈரான் போர் விவகாரத்தில் பிரிட்டன் இதுவரை எடுத்து வந்த மென்மையான போக்கை மாற்றிக்கொண்டு தற்போது ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களை குறிவைக்கும் ஈரானிய ஏவுகணை தளங்களை அழிப்பதற்காக அமெரிக்கா தனது ராணுவ தளங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் அதிகாரப்பூர்வமாக பச்சை கொடி காட்டியுள்ளார். இந்த திடீர் முடிவு வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றத்தை இன்னும் அதிகப்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் அமெரிக்கா இந்த உதவியை கேட்டபோது பிரிட்டன் பிரதமர் அதை திட்டவட்டமாக மறுத்திருந்தார். பிரிட்டனை இந்த போருக்குள் இழுக்க வேண்டாம், எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் சட்ட ரீதியாக சரியானதா என்று உறுதிப்படுத்திய பிறகே முடிவெடுக்க முடியும் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் வெள்ளிக்கிழமை அமைச்சர்களுடன் நடந்த அவசர ஆலோசனைக்கு பிறகு நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து பிரிட்டன் தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளது. இது ஒரு கூட்டு தற்காப்பு நடவடிக்கை என்பதால் அமெரிக்க போர் விமானங்கள் பிரிட்டன் தளங்களில் இருந்து செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சைப்ரஸில் உள்ள பிரிட்டனின் விமானப்படை தளமான RAF அக்ரோத்ரியின் மீது சமீபத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வந்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இனி அமெரிக்க போர் விமானங்கள் பிரிட்டன் தளங்களில் இருந்து கிளம்பி ஹார்முஸ் ஜலசந்தியில் அச்சுறுத்தலாக இருக்கும் ஈரானின் ஏவுகணை தளங்களை துல்லியமாக தாக்க முடியும். பிரிட்டன் போரில் நேரடியாக இணையவில்லை என்று பிரதமர் கூறினாலும் அமெரிக்காவிற்கு தளம் அமைத்து கொடுப்பதிருப்பதன் மூலம் மறைமுகமாக போருக்குள் நுழைந்துவிட்டது என்றே சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள். இது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என்பதில் சந்தேகமில்லை.